இந்த கதை 1980களின் பார்வையாளர்களுக்கு. மோகன் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறவரு. மோகனோட 2 நண்பர்கள், அசுதோஷ் அப்புறம் பவன், மோகனுக்கு நெருங்கிய நண்பர்கள். அவங்க 3 பேரும் எப்போ ஒன்னா தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் கிரிக்கெட் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. மோகனோட வீட்டில் அவன் ஜெயிச்ச நிறைய டிராஃபிகள் வைக்கப்பட்டு இருந்தது. அவங்க 3 பேரும் அவங்க கிராமத்தோட இடுகாட்டோட ஒரு பெரிய கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஒரு நாள் மதிய சமயத்துல மோகன் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ அவனோட பாட்டி ரொம்ப கவலையோட அவன்கிட்ட சொன்னாங்க, கண்ணா, உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சாயந்தரத்துக்கு அப்புறம் இடுகாட்டுக்கு போக கூடாதுன்னு. ஆனா நீ நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிற. பாட்டி, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா சாயந்தரத்துக்கு அப்புறம் அந்த கல்லறை காட்டுக்குள்ள பூதம் இருக்கும்னு நினைக்கிறீங்க. பூதம் பேயனெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. மோகன் தன்னோட பாட்டி சொன்னதுக்கு சிரிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் நேரா சுடுகாட்டோட கிரவுண்டுக்கு போயிட்டான். அந்த இடத்துல அவனுடைய நண்பர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அவனை பார்த்ததும் அவனுடைய நண்பன் அசுதோஷ் சொன்னான், இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு மோகன்? உனக்கு தான் தெரியும்லப்பா, என்னோட பாட்டி இங்கே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அனுப்பவே மாட்டாங்க. ஆமாம், இந்த கல்லறை காட்டுக்குள்ளே இருக்கிற பூதம் நம்மளை பிடிச்சிருன்னு நினச்சிருப்பாங்க. அவங்களோட சேர்த்து கிராமத்தோட சில பசங்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறதுலயே ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க. எப்போ சாயந்தரமாச்சு, அப்புறம் ராத்திரி இருட்டு எப்போ வந்துச்சுன்னே தெரியல. அவங்க எல்லாரும் மேட்சை முடிச்சுட்டு வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் அந்த இருட்டில் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தூரத்தில் அவங்க கிராமத்தை சேர்ந்த பையன் கேலா அங்கே வர்றதை அவங்க கவனிச்சாங்க. கேலாவும் ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடுவான். அவன் எப்பவும் மோகன், அசுதோஷ் அப்புறம் பவனுக்கு மேட்ச்சில் டக்கரை கொடுப்பான். ஆனால் அவனால் மோகனை தோக்கடிக்கவே முடியலை. கேலா தனக்குள்ள எப்பவும் இந்த விஷயத்துக்காக பொறாமப்பட்டுட்டு இருந்தான். கேலா வந்ததுமே அவங்க எல்லார்கிட்டயும் சொன்னான், மேட்ச் இன்னும் முடியல மோகன், ஒரு தடவை ஏன் கூடவும் விளையாட, உன்னை நான் தோக்கடிச்சிட்டு தான் போவேன். இதுதான் விஷயம்னா நாளைக்கே நம்ம மேட்ச் வச்சுக்கலாம், அப்போ தெரிஞ்சிடும் யார் தோக்க போகிறாங்கன்னு. இதை சொல்லிட்டு மோகன் அங்கேருந்து போக ஆரம்பிச்சான். ஆனால் கேலாவோ மோகனோட கையை பிடிச்சிட்டான். இவ்வளவு வெயிலில் கூட கேலாவோட கையை ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு இருந்தது. ராத்திரி இருட்டில் அவனுடைய கண்கள் மொத்தமாக நீல நிறத்தில் இருந்தது. அதாவது அவனுடைய கண் இமைகள் சிமிட்டாமல் அப்படியே இருந்தது. மோகன் உடனே கேலா கிட்டேருந்து தன்னோட கையை விடுவிச்சுக்கிட்டு சொன்னான், நாங்கள் ரொம்ப நேரமாக இங்கே மேட்ச் விளையாடிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாரும் களைச்சு போயிட்டோம். இதெல்லாம் என்ன சாக்கா? நீ என்ன பயந்துட்டியா? அட, நாங்கள் உன்னை பார்த்து எப்போ பயந்தோம்? எப்போ விளையாடினாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஆஷுதோஷ் சரியாக தான் சொல்கிறான். கேலா, விட்டுடு, தோத்துடுவே, அப்புறம் அழுதுட்டே தான் வீட்டுக்கு போவேன். யார் அழுதுட்டு போவா? இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என் கூட மேட்ச் விளையாடியே ஆகணும். கேலா ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சான். அவன் எல்லாரையும் ரொம்ப தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சான். சரி கேலா, இன்னைக்கு நம்ம மோதி தான் பார்த்துருவோம். இன்றைக்கும் நீ எங்கள் கிட்ட தோற்று போயிட்டனா இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில் மேட்ச் விளையாடவே கூடாது. என்ன சொல்கிற? அதெல்லாம் நீ ஜெயிச்சுட்டு அப்புறமா பேசு. ஒன்று ஞாபகம் வச்சுக்க, என்னோட போலிங்கில் உங்களில் யாராவது அவுட் ஆயிட்டீங்கன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிடுவீங்க. கேலாவோட வார்த்தைகள் எல்லாருக்கும் ரொம்பவே வித்தியாசமாக தெரிஞ்சது. ஆனால் யாருமே அந்த பேச்சை சரியாக கவனிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்திலே டாஸ் போட்டாங்க. அப்புறம் கேலா பேட்டிங் பண்ண வேண்டியதாக இருந்தது. மோகன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, நீ டாஸ்லேயே தோத்துட்டியே கேலா, என்னோட போலிங்கில் உன்னால் ரொம்ப நேரம் ஆடக்கூட முடியாது. கொஞ்ச நேரத்தில் கிரிக்கெட் ஆரம்பமாச்சு. ஆனால் மோகனோட டீம் கவனிச்சாங்க. அதாவது மோகனோட ஒவ்வொரு பாலுமே கேலா ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் கேலா இந்த மாதிரி விளையாடுறத பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டாங்க. அசுதோஷுக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப வினோதமாக தெரிஞ்சது. ராத்திரி இருட்டில் அந்த சுடுகாட்டில் கேலாவோட முகம் ரொம்பவே பயங்கரமாக ஆகிக்கிட்டே இருந்தது. மோகன், எனக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுது. கேலா ரொம்ப நல்லா விளையாடுறான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கேலாக்குள்ள இப்படி ஒரு ரூபத்தை நான் எப்பவும் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறான். ஆஷுதோஷ், நீ தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்கிற. 2 ஓவருக்கான பால்ஸில் கேலா எல்லாமே சிக்ஸராக அடிச்சுக்கிட்டு இருந்தான். கேலாவை தோக்கடிக்கிறது மோகனோட டீமுக்கு முடியாத காரியம்னு தோணுச்சு. இப்போ பேட்டிங் பண்ணுறதுக்கான டர்ன் மோகனோடது. அப்போ தான் மோகன் கையில் இருந்த பேட்டை அசுதோஷ் வாங்கிக்கிட்டான். அப்புறம் சொன்னான், முதல்ல பேட்டிங் நான் பண்ணுறேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா?
நம்பிக்கை இருக்கு, நீ தான் எங்கள் டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன். அப்புறம் பெஸ்ட் பேட்ஸ்மேன் எப்போவுமே கடைசியாக தான் இறங்கணும். மோகனும் அசுதோஷ் சொன்னதை ஒத்துக்கிட்டான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரே பாலில் கேலா அசுதோஷை அவுட் ஆக்கிட்டான். அசுதோஷ் தலையை கீழே குடிஞ்சபடியே போயிட்டான். இப்போ பேட்டிங் பண்ணுற டர்ன் பவனோடது. கேலா ஒரே பாலில் பவனையும் அவுட் ஆக்கிட்டான். இப்போ மொத்த டீமோட பொறுப்பு மோகன் மேலே தான் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் கேலா மோகனையும் ஒரே பாலில் அவுட் ஆக்கிட்டான். எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியோட இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மோகன் தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு அசுதோஷ் பக்கத்தில் வந்து நின்றுட்டான். அப்புறம் சொன்னான், சரி ஓகேப்பா, இன்னைக்கு நீ எங்களை ஜெயிச்சிட்ட. போட்டி என்னன்னா, நீங்கள் இங்கேருந்து தோத்துட்டு போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இந்த போட்டியில் தோத்துட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது. அட, நாங்கள் என்னவோ விளையாட்டுக்கு சொல்லிட்டோம், நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? அசுதோஷ் இந்த மாதிரி தான் சொன்னான். திடீர்னு ஒரே பிடியில் கேலா அசுதோஷோட தலையை பிடுங்கி தரையில் வீசிட்டான். அசுதோஷோட உடம்புல இருந்து ரத்த வெள்ளம் கொட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் அவனுடைய அலறல் சத்தம் அந்த சுடுகாட்டில் எதிரொலிச்சுது. இந்த சம்பவத்தை பார்த்ததும் மற்ற பசங்களோட கை காலில் நடுங்க ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் பார்த்தபோது கேலாவோட முகம் ரொம்ப பயங்கரமாக மாறிடுச்சு. அவனோட முகத்தை பார்த்தபோது அப்படி இருந்தது, அதாவது அவன் சுடுகாட்டில இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணும் அப்போதான் எழுந்து வந்த மாதிரி இருந்தது. இதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் கேலா பவனையும் அந்த மாதிரி பண்ணிட்டான். மோகனும் அங்கே இருந்த பசங்களும் அங்கே இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினாங்க. அப்புறம் கேலா அவங்களையும் பின்தொடர்ந்து ஓடினான். ஓட ஓட திடீர்னு அவங்க கிராமத்தை சேர்ந்த சில ஜனங்கள் அங்கே வர்றத மோகன் கவனிச்சான். அவங்க யாருடைய பிணத்தையோ தூக்கிக்கிட்டு போனாங்க. மோகனும் மற்ற பசங்களும் அங்கே நேராக ஓடி போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஜனங்களில் ஒரு ஆள், அவருடைய பேர் சுரேஷ், அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த பசங்க சொன்னதை கேட்டுட்டு அவங்க எல்லாரும் அந்த பிணத்தை கீழே இறக்கினாங்க. நீங்கள் என்ன பைத்தியம் மாட்டீங்களா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? நான் என் கண்ணால் பார்த்தேன் சுரேஷ் அண்ணன். அந்த கேலா இருக்கான்ல, அவன் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொடூரமாக கொன்னுட்டான். அவனோட முகமும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு முழு விஷயமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கேலா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எப்படி கொல்ல முடியும்? உங்களுக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா இந்த பசங்களே கேளுங்க. இவங்களும் அது எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தாங்க. சரி, நான் சொல்கிறத கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேலா உங்கள் கூட வந்து கிரிக்கெட் விளையாட தான் இருந்தான். ஆனால் வர சமயத்தில் ஒரு கடையோட கூரை அவன் மேலே இடிஞ்சு விழுந்துருச்சு. கேலா அப்போவே இறந்து போயிட்டான். இந்த சவம் பார்க்குறீங்கல்ல, இது கேலாவோட சவம் தான். இப்படி சொல்லிட்டு சுரேஷ் என்ன பண்ணாருன்னா, மூடப்பட்ட படத்தோட முகத்துல இருந்து துணியை விளக்கினாரு. இதை பார்த்ததும் மோகன் அப்புறம் அந்த பசங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் அதிர்ச்சி ஆனாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, அது கேலா தான். மோகன் மூச்சு இறைக்க ரொம்ப பயத்தோட அவன் திணறிக்கிட்டே அவனுடைய வீட்டுக்கு ஓடி வந்தான். அப்புறம் அவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட பாட்டிக்கிட்ட சொன்னான். அன்னைக்கு ராத்திரியே அசுதோஷ் அப்புறம் பவனோட பிணங்கள் அப்புறம் செய்யப்பட்டது. அப்புறம் அவங்களோட பிணங்களும் கேலாவோட சேர்ந்து எரிஞ்சது. இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள்ல மோகன் உடம்பு சரியில்லாம ஆயிட்டான். இன்னைக்கு மோகனுக்கு வயசாயிடுச்சு. ஆனா அவன் எப்பெல்லாம் இந்த சம்பவத்தை பத்தி நினைக்கிறானோ அவன் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுவான். அது கேலாவோட அதிருப்தியான ஆத்மா. மும்பை தமாலோட டீம் கேப்டன் ரோஹித் தன்னோட 2 டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து ஸ்டேடியம் ஆஃபீஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். நாளைக்கு தான் நம்மளோட ஃபைனல் மேட்ச். பாருங்க, விராஜுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ அவனுக்கு பதிலாக அஸ்வினிங்கிற யாரோ ஒரு பிளேயரை டெஸ்டிங்க்கு அனுப்புகிறாங்களாம். சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் 2 பேரும் இந்த டீமை ஜெயிக்க வைப்போம். அவன் வந்திருந்தா எங்கள் 2 பேரோட டேலண்ட்டை பார்த்துருக்கவே முடியாது. நாளைக்கு இருக்கிற மேட்ச்சில் உங்களுக்கு புரியும். Sir, my name is Ashwini. Viraj sir spoke to you about me. விராஜுக்கு பதிலாக ஒரு நல்ல பிளேயரை அனுப்புவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பொண்ணு. Sir, please trust me just once, sir. என்னோட கனவு நான் ஐபிஎல் மேட்ச் விளையாடி என்னோட டீமுக்கு நல்ல பேர் வாங்கி தரது தான். உங்களை விராஜ் தான் அனுப்பியிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் அனுப்பியிருப்பாங்க. ரோஹித் சில டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து அஸ்வினியை டெஸ்ட் பண்ணினான். அஸ்வினி ஒரு பொண்ணா இருந்தும் கூட ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தா. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ரோஹித்தும் இம்ப்ரெஸ் ஆயிட்டான். அவன் விராஜோட இடத்துல அஸ்வினியை விளையாட வைக்கணும்ட்டு முடிவு செஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு.
சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் டீம் 275 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. மும்பை தமால் டீம் பேட்டிங் செய்யறதுக்காக கிரவுண்டுக்கு வந்தாங்க. டீமோட 2 பிளேயர்ஸ் சேர்ந்து 30 ரன் அடிச்சிட்டாங்க. அடுத்த விக்கெட் போனதுக்கப்புறம் நீங்கள் இறங்க ரெடியாக இருங்க. எஸ் சார், நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். மேட்ச் டைமில் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுல்ல. ஷூர். இப்படி சொல்லிட்டு அஸ்வினி அங்கேருந்து கிளம்பிட்டா. இஷாந்த் ராகவுக்கு சைகை செஞ்சான். அப்புறம் 2 பேரும் அஸ்வினி பின்னாடியே போனாங்க. அஸ்வினி வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வந்ததுமே ராகவ் அவளை வேணும்னே மோதி அவளோட ட்ரெஸ் மேல ட்ரிங்கை ஊத்திட்டான். அட, என்ன பண்ணிருக்க நீ? இப்போ என்னோட டர்ன் வரப்போகுது. மன்னிச்சிடுங்க, தெரியாமல் நடந்துருச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இன்னொரு பேண்ட் எடுத்துக்கலாம். அவங்க 2 பேரும் அவளை ஒரு ரூம் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவ அந்த ரூம்குள்ள போனதுமே 2 பேரும் அவ பின்னாடியே உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அட, நீங்க ஏன் வந்திருக்கீங்க? நான் ரொம்ப நாளாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் கேமை வின் பண்ணி கொடுக்கணும். அந்த கிரெடிட் எங்களுக்கு வேணும். இப்போ நீ வந்து அந்த சான்ஸை தட்டி எடுக்கலான்னு பார்க்குறியா? அது ஒரு பொண்ணு நீ. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா என்ன? ஈஷாந்த் அவளோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டான். ராகவ் பேட்டை எடுத்து அஸ்வினியோட தலையில பலமா அடிச்சிட்டான். இவ எழுந்து வரதுக்குள்ள நம்ம 2 பேரும் சேர்ந்து மேட்சே ஜெயிச்சு கொடுத்துருவோம்ல. ராகவ் அஸ்வினி கிட்ட இருந்து மொபைலை எடுத்துக்கிட்டு வெளியில இருந்து அந்த ரூமை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சார், நாங்கள் பாத்ரூம் பக்கத்துல இருந்து தான் வரோம். அஸ்வினி அங்கே இல்லையே. இந்த டைம் எங்கே போனா அவ? ரோஹித் அஸ்வினிக்கு ஃபோன் கால் பண்ணினான். அப்போ அவளோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அப்போதான் அவங்களோட ஒரு பிளேயரும் அவுட் ஆயிட்டான். அவளோட டர்ன் வந்துருச்சு. எங்கே போயிருக்கா அவ? சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நான் அவளுக்கு பதிலாக போகிறேன். சரி இஷாந்த், நீங்களே போங்க. ஈஷாந்த் விளையாடுறதுக்காக போயிட்டான். ஆனால் அவனால் சரியாகவே விளையாட முடியல. அவன் 2 ஓவர்ஸில் வெறும் 7 ரன்ஸ் மட்டும்தான் அடித்தான். அடுத்த விக்கெட் போனோன்னே நான் இறங்க போகிறேன். கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்க போகிறேன். அப்போதான் ரோஹித்தோட மொபைலுக்கு அஸ்வினியோட கால் வந்தது. ஹே அஸ்வினி, எங்கே போன நீ? தெரியுமா, உனக்கு பதிலாக இஷாந்த் இறக்கிட்டேன். ராகவ் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டான். அஸ்வினியை தலையில் அடித்து ரூமை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். அவள் செல்ஃபோனும் என்கிட்ட தானே இருக்கு. பின்ன கால் எப்படி வந்திருக்கும்? சார், திடீர்னு என் வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வெறும் 10 நிமிஷத்துலேயே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. சார், நான் போய் பார்க்குறேன் என்ன ஆச்சுன்னு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ராகவ் மறுபடியும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனான். கதவு இன்னமும் வெளியிலேருந்து லாக்டாக தான் இருந்தது. அவன் அந்த லாக்கை திறந்து உள்ளாடி எடுத்து வச்சான். அங்கே தரையில் வழிஞ்சிட்டு இருக்கிற ரத்தம் அப்புறம் அஸ்வினியோட புணத்தை பார்த்து ராகவ் அப்படியே அதிர்ந்து போயிட்டான். அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாலும் நினச்சேன். ஐயோ, செத்து கிடக்குறாளே. ஓ மை காட், நான் என்ன பண்ண போறேன்னு தெரில. இவன் எங்க செத்து கிடக்குறா? சாருக்கு யார்கிட்ட கால் வந்தது? அப்போதான் திடீர்னு அந்த ரூமில் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே கலர் மாறி போய் ரத்த கலராக மாறிடுச்சு. அவனுக்கு நேர் பின்னாடி அஸ்வினியோட ஆன்மா நின்றுட்டு இருந்தது. அவளோட காலு காத்துல மிதங்கிட்டு இருந்தது. முழு உடம்பும் நீளமாக மாறி போயிருந்தது. நாயே! இதை கேட்டதும் ராகவ் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அவன் அப்படியே பயத்தில் உறைஞ்சு போயிட்டான். அவன் சத்தமாக கத்திக்கிட்டே அந்த கதவை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அஸ்வினி அவனோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டா. இன்னைக்கு நீ ஆவ மேன் ஆஃப் த மேட்ச். அஸ்வினி அவளோட பொணத்துக்கிட்ட இருக்கிற பேட்டை எடுத்தா. அப்புறம் ராகவோட நெஞ்சு மேலே அடிச்சிட்டா. அந்த அடி எவ்வளோ பலமாக இருந்ததுன்னா அந்த பேட்டு அவனோட நெஞ்சு கிழிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்துருச்சு. ராகவோட வாயிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் இறந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் இஷாந்தோட விளையாடிட்டு இருக்கிற விஜயும் அவுட் ஆயிட்டான். இப்போ ராகவ் வருவான்ட்டு இஷாந்த் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அங்கே ரோஹித் கிட்ட நின்றுட்டு இருக்கிற அஸ்வினியை பார்த்ததும் அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். இவன் எப்படி வெளியே வந்தா? இந்த ராகவ் எங்கே போனா? ரோஹித் அஸ்வினியை விளையாடுறதுக்காக அனுப்பிட்டான். ஒரு பொண்ணு எப்படி கிரிக்கெட்டை விளையாட முடியும்ன்ட்டு ஆடியன்ஸும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவள் விளையாட ஆரம்பித்ததுமே அந்த கேம் அப்படியே மாறிடுச்சு. சில வாட்டி 4னா சில வாட்டி 6. ஆடியன்ஸ் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்புறம் அவளோட விளையாடிட்டு இருக்கிற இஷாந்த் ஜெலஸ் ஆயிட்டான்.
ஒரு 30 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் அவனும் அவுட் ஆயிட்டான். அவனோட பொறாமைக்கு அளவே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் 4 பிளேயர்ஸ் போனாங்க. ஆனா அஸ்வினி கடைசி வரைக்கும் விளையாடினா. இப்போ அவங்க 5 ரன் அடிக்கணும். இப்போ 3 பால்ஸ் தான் மிஞ்சி இருந்தது. ஆப்போசிட் டீம்ல இருக்கிற பவுலர் பாலை போட்டான். அஸ்வினி அந்த பாலை 6 அடிச்சிட்டா. இதை பார்த்து பப்ளிக் அவங்களோட சீட்ல இருந்து ஏந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே கையை தட்டினாங்க. ரோஹித்தோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. ராகவ் பத்தின ஜாடை எதுவுமே கிடைக்கவே இல்லை. ட்ரோஃபியை வாங்கினதுக்கு அப்புறம் டீம் ஸ்டேடியம்க்கு திரும்ப வந்துருச்சு. ஆனா ஸ்டேடியம்க்கு வந்ததுமே அஸ்வினி அங்கிருந்து விசித்திரமா மறைஞ்சு போயிட்டா. அவளோட மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ரோஹித், அஸ்வினி அப்புறம் ராகவோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட ஃபைல் பண்ணினான். அஸ்வினி வரலனா என்னால் தான் டீம் ஜெயிச்சிருக்கோம். இந்த ராகவ் வேற எங்கே போயிட்டான்னு தெரில. அப்போதான் அவனுக்கு ரோஹித் கிட்ட இருந்து கால் வந்தது. என்னாச்சு சார், ராகவ் எங்கன்னு தெரிஞ்சிருச்சா? ராகவ் அஸ்வினியோட டெட் பாடி ஸ்டேடியத்தோட ஸ்டோர் ரூமில் கிடச்சிது. எனக்கு எதுவும் புரியலை இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு. அப்போதான் திடீர்னு அவனோட ரூமு இருட்டா மாறி போயிடுச்சு. யாரோ அவனோட கழுத்தை நெரிச்சிட்டாங்க. அப்புறம் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனுக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தப்போ அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். அவன் பிளே கிரவுண்டில் இருந்தான். அவன் பிச் மேலே நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்தில் தான் அவனோட பேட்டும் இருந்தது. அஸ்வினியோட பயங்கரமான ஆன்மா அவனுக்கு எதிராக பாலை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. நீ மேன் ஆஃப் த மேட்ச் ஆகணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டல. இப்போ உன் கனவை நிறைவேற்றிக்கோ. ஏன்னா இதுதான் உன்னோட கடைசி ராத்திரி. விட்டுருங்க. இப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சான். அஸ்வினி பறந்துக்கிட்டே அவன்கிட்ட வந்து அவனோட நெஞ்சில் ஸ்டம்பை குத்திட்டா. நான் எதுவும் பண்ணல. நான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணல. நான் என் கனவை செத்ததுக்கு அப்புறமாவும் நிறைவேற்றிக்கிட்டேன். ஆனா உன்னால நீ உயிரோட இருக்கும்போது கூட பண்ண முடியல. அவ கொஞ்சம் கூட தாமதம் செய்யாம அதே ஸ்டம்பை எடுத்து ஈஷாந்தோட வாயில குத்திட்டா. அவனோட வாயிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. அந்த 3 பேரோட சாவுக்கான காரணத்தை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அஸ்வினி ஒரு பொண்ணா இருந்தும் கூட தன்னோட முதல் மேட்ச்லயே அவளோட டீமை ஜெயிக்க வச்சுட்டா. அவ செஞ்ச இந்த மிகப்பெரிய காரியத்தினால அவளோட பேரு கிரிக்கெட்டோட உலகத்துல எப்பவுமே பிரபலமா இருக்கும்.